இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் உலகம் மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக உணவு கடையின் விலை. வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே, உறவுகளே. உங்கள் உணவு கடைகள் பில் அதிகரிப்பாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்றால், பொதுவாக கனடாவில் வாழும் அனைவருக்கும் இது ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அது உண்மைதான். கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை கடந்த ஆண்டுகளுக்கட்டியே 3.7% அதிகரித்துள்ளது. அதாவது 2025 விட இந்த வருடம் கூடுதலாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக பால் சாதனம் மற்றும் பச்சை காய்கறிகள் விலை உயர்வில் முன்னணியில் இருக்கின்றன. காலத்தின் செலவு, தண்ணீர் பறிப்பு மற்றும் இறக்குமதி வரிகள் காரணமாக சில உணவுப் பொருட்களின் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய பதிவில் விலை உயர்வை தவிர்க்கவும் பணம் சேமிக்கவும் உதவும் 22 முக்கிய உணவுப் பொருட்களை பார்க்க போகின்றோம். இது கனடாவில் வாழும் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பதிவாக கருதப்படுகின்றது. எனவே தவறாது பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலாவதாக பார்க்க போகும் பொருள் என்னவென்றால் புரதம் மற்றும் அடிப்படை பொருட்கள். முதலில் புரதம் மற்றும் நீண்ட காலத்துக்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களை பார்க்கலாம். உலர்ந்த பருப்பு மற்றும் பீன்ஸ் குறைந்த செலவில் கிடைக்கும். புரதம் நிறைந்தவை பல்வேறு வகையான உணவுகளில் பயன்படுத்தலாம். கேன் டூனா மற்றும் சாமன் மீன் புரதமும் ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்தவை. நல்ல முறையில் சேமித்தால் ஆண்டுகள் கடந்து நிலைத்திருக்கும். 3வது, முழுவதுமாக உறைந்த மாமிசம். புதிய மாமிச விலை உயரும் பொழுது உறைந்ததை வாங்குவது சிறந்த சேமிப்பு. 4வது, கடின பன்னீர். மெல்லிய பன்னீரை விட நீண்ட காலம் சேமிக்கலாம். கூடவே அதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 5வது, எண்ணெய். ஃப்ரிட்ஜில் செய்யலாம், 1 வருடம் அது நிலைத்து இருக்கும். மற்ற அடிப்படை பொருட்களையும் மறக்க வேண்டாம். 6வது, காப்பி உங்கள் பிடித்த வகையான இப்போது வாங்குங்கள். விலை உயரும் முன்னேற்பாட்டுக்கு இது ஒரு முக்கியமானதாக இருக்கும். 7வதாக, பாஸ்தா மற்றும் அரிசி நீண்ட காலம் சேமிக்கக்கூடிய அடிப்படை உணவுப் பொருட்களாகும். 8வதாக, கேன், அதாவது பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பழங்கள் ஊட்டச்சத்து நிறைந்தவை பல வகை உணவுகளில் பயன்படுத்தலாம். 9வதாக, சமையல் எண்ணெய்கள். ஆலிவ், வெஜிடபிள் எண்ணெய் போன்றவற்றை அதிக அளவில் வாங்குவது நல்ல சேமிப்பாக இருக்கும். பகுதி 2, வசதியான உணவுகள், ஸ்நாக்ஸ். இப்போது வசதியான உணவுகள் மற்றும் ஆரோக்கிய ஸ்நாக்ஸ்களை பார்க்கலாம். உறைந்த காய்கறிகள் பச்சை காய்கறிகளை விட நீண்ட காலம் நிலைக்கும். பல உணவுகளில் பயன்படுத்தலாம். 11வது, முந்திரி, வெல்லம், பூண்டு, வெண்ணெய், புரதம் மற்றும் ஆரோக்கிய கொழுப்புன்றது ஸ்நாக்ஸ். 12வதாக, ஓட்ஸ். ஆரோக்கியமான காலை உணவு, நீண்ட காலம் சேமிக்கலாம், நீண்ட காலம் வைத்திருக்கலாம். 13வதாக, சர்க்கரை மற்றும் பேக்கிங் மற்றும் சமையலுக்கு அடிப்படை பொருட்கள். 14வது, மசாலா மற்றும் சுவையூட்டிகள். உங்கள் உணவின் சுவையை மேம்படுத்த உதவும். பல்க், அதாவது மொத்தமாக வாங்கினீர்களானால் பணம் சேமிக்கலாம். 15வது, பதப்படுத்தப்பட்ட கேன் சூப் மற்றும் ப்ரோத். விரைவான நீண்ட நாள் நிலைக்கும் உணவு. 16வது, கிரனோலா பார்கள் மற்றும் ஸ்நாக்ஸ். எளிதில் எரிசக்தி கிடைக்கும். 17வது, கண்டிமெண்ட்ஸ். கெச்சப், மஸ்டர்ட், சாஸ் போன்றவை அதிக அளவில் வாங்கலாம். 18வது, பேக்கிங் பொருட்கள். ஈஸ்ட், பேக்கிங் பவுடர் போன்றவை முக்கியமானவை. 19வது, உறைந்த பழசேர் பழங்கள். ஸ்மூதி, டெசர்ட், டாப்பிங் என பயன்படுத்தலாம். 20வது, முந்திரி மற்றும் விதைகள். ஆரோக்கிய ஸ்நாக்ஸ், நீண்ட காலம் நிலைக்கும். 21, நிறுத்த நிலை பால் மாற்றங்கள், சமையல் மற்றும் பேக்கிங்க்கு பயன்பாட்டிற்கு. 22வதாக, உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம். சரியாக சேமித்தால் வாரங்களாய் நீடிக்கும். பல உணவுகளில் பயன்படுத்தலாம். முடிவுரையாக, இந்த முக்கிய உணவுப் பொருட்களை இப்போது வாங்குவதால் நீங்கள் பணம் சேமித்து கனடாவில் உணவுப் பொருட்களை உயர்வின் தாக்கத்திலிருந்து தடுக்கலாம். எப்போதும் திட்டமிட்டு வாங்குவதும் புத்திசாலியாக வாங்குவதும் உங்கள் பணக்கைக்கு பெரிதும் உதவும். அதாவது நீங்கள் சேமிக்கலாம் என்பதை எளிதாக சொல்லுகின்றது. அடுத்த முறையாவது உணவு கடைக்கு செல்லும் பொழுது இந்த பட்டியல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலம் மற்றும் உங்கள் வங்கி கணக்கு உங்களிடம் நன்றி சொல்லும். மேலும் சேமிப்பு தகவல்களுக்கு இந்த பதிவை
லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு விருப்பமானவுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.